இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, இசை எங்கேயும் காணோம் அத்தை. நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தாச்சு. காணுமா? நல்லா தேடினீங்களா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் அத்தை, எங்கேயுமே காணோம். என்ன ஸ்ரீஜா சொல்ற? இசை மண்டபத்துல இருந்து எங்க போயிருப்பா? பொண்ணு ரூம்ல எல்லாம் பாத்துட்டியா? அங்கேயும் தேடிட்டேன் அத்தை. எல்லா இடத்துல தேடியும் இசைய காணும்னா ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் புரியலையே. நீங்க எங்க தேட சொன்னாலும் அந்த இசை கிடைக்க மாட்டான். அவளை அந்த வர்மா கூட்டிட்டு போயிட்டான். அவ சாகுறது உறுதி. இசை, அயலி, மணமேடைக்கு வாங்கம்மா. வாங்க, மணமேடைக்கு வாங்கம்மா. இதுக்கு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். நீங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் அது சரியா இருக்கும். ஐயோ மேடம், மேம் அதெல்லாம் இல்ல. அதுதான் சரி. கொடுங்க. இந்தாங்க. நாங்க எதுக்கு தாலி எடுத்து கொடுங்க. கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலே பவ சர்வாபேஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. விஷால் அவ மேல கோவமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கான். ஆனாலும் அவளுக்கு ஒண்ணுன்னதும் அவன் துடிச்சதை நீங்க பாத்துருக்கணும். தனியா இருந்தாங்கல்ல, அவன் மனசு மாத்திருக்கான். ரவுடிங்க கிட்ட இருந்து ரிஸ்க் எடுத்து இவ்வளவு காப்பாத்திருக்கான்னா விஷாலுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன? இந்த ஆராய்ச்சி இப்ப ரொம்ப முக்கியமாக்கா. எப்படியோ நாம நினைச்சது நடக்கல. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த இசையோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கணும். நல்ல வேலைக்கா நீங்க மண்டபத்துக்கு வரல. இங்க எல்லாரும் அவளை கொண்டாடுறத பார்த்தா எனக்கு அப்படியே கடுப்பாகுது. சரி, நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ. ஏய், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நான் கேட்டதை நீ கொடுக்கலல்ல. உனக்கு இனிமே நைவேத்தியமோ கிடையாது, 1000 தேங்காய் உடைக்க போறது கிடையாது. நீ என்னதான் ட்ரை பண்ணாலுமே உன்னால ஒண்ணுமே என்னடி கொழுப்பா? ஐயோ, கொழுப்பில்லமா. இது வந்து பியார் பியார் காதல். ஒரு காதல சேர்த்து வச்ச சந்தோஷத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற என் காதல் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. ஆனா என் நேரத்தை பாத்தியா? உன் கூடலாம் நின்னு பேசிட்டு இருக்க. அப்புறம் வர்மா என்னை கூட்டிட்டு போகும்போது உன்னோட இந்த 2 கண்ணுல அந்த ஒரு பிரகாசம் இருந்ததே, அது ஏன்டா இப்ப இல்ல? என்னாச்சு? ஏன் நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன்னு சேடா இருக்கியா? ஆமாண்டி, நீ போய் தொலைஞ்சிருவ. எனக்கு ஒரு தொல்லை மிச்சோன்னு நினைச்ச போதுமா? ஓ சூப்பர் சூப்பர். ஆனா இவ்ளோ ஃப்ராடுத்தனம் பண்ற நீ ஏன் உயிரோட இருக்கும்போது
நான் ஏண்டி இங்க பாரு, நான் இன்னும் நிறைய நிறைய என் விஷால லவ் பண்ணி குழந்தைங்க பெத்து அவங்கள படிக்க வச்சு சந்தோஷமா நான் வாழ பிறந்தவ. உன் கற்பனையெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா அது நான் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நடக்காது. ஓ, நடக்காதா? இரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். கட் ஊத்துடுங்க மேடம். சொன்ன அப்பவே கேட்டியா? பெரிய இவ மாதிரி பேசுன. சாரி மேடம். இதெல்லாம் அந்த இசையோட வேலையா தான் இருக்கும். அந்த இசைய அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதன்னு சொன்ன. நீ கேட்டியா? சாரி மேடம். நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பல. அந்த இசை நிஜமாவே பயங்கரமான ஆளுதான். என்ன பார்த்தும் தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த இசையும் விஷாலும் சேர்ந்துதான் என்ன ரூம்ல கட்டி போட்டு அடைச்சு வச்சாங்க. விஷாலா? ஓ, ஏய், ஏதாச்சும் அவன்கிட்ட நீ உளறி கொட்டினியா? இல்ல மேடம், நான் எதுவும் உளரல. சொல்லிருந்தா உன்னை தொலைச்சிருப்ப. ஏய், இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. நீ இங்க இருந்தா நான் மாட்டிப்பேன். ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிரு. தேங்க்ஸ் மேடம். சரி, கிளம்பலாமா? சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இந்திரா, இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ஒரு புது குடும்பம் கிடைச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு நீங்க எல்லாரும் அவசியம் ஒரு நாள் வரணும். நிச்சயமா வரோம். எங்களுக்கும் உங்களையும் இசையையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இசைய வேற வீட்டு போனா எங்களால பார்க்கவே முடியல. அவ அவ்வளவு ஸ்வீட். இசை, இந்த அக்காவை மறந்துடாத. ஐயோ அக்கா, உங்களை, அயலிய, சிவா அண்ணன, அப்புறம் ரித்திகா மேடம் எல்லாரையும் நான் எப்படி மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். அதான் இசை. எப்பவுமே நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ம். இசை, நீங்க எனக்கு பண்ணது எவ்வளவு பெரிய உதவின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. எனக்கும் தான் அயலி. எப்பவும் எனக்கு ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா உன்னை தேடி வருவேன்.